இப்போ டியான் ஹீரோ கிட்ட வந்து, நீங்கள் ஏன்ப்பா இத்தனை வருஷமா என்னையும் அம்மாவையும் பார்க்க வரலன்னு கேட்க, ஹீரோ, அம்மா இத்தனை வருஷமா என்கிட்ட ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு ஆடிட்டு இருந்தாடா, இன்னைக்கு தான் நானே அவளை கண்டுபிடிச்சேன்டா என் மகனேன்னு சொல்ல, ஆனால் கவலைப்படாத, இதுக்கப்புறமா உன் அம்மாவை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு, சரிடா மகனே, உன் பேர் என்னன்னு கேட்டா டியாங் சூங் டியாங்னு சொல்ல, ஹீரோ, என்னடா உன் ஆயா அவ பேரையும் உன் பேர் கூட சேர்த்து வச்சிருக்கான்னு சொல்லி, இங்கே பாடுறா, அப்பா பேரு ஃபூஜிங், அதனால இதுக்கப்புறமா உன் பேரு ஃபூ டியாங்னு சொல்ல, டியான் ஹீரோ கூட நல்லா பாசமாக பேச ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட, ஹீரோயின், ஐயோ அவன் அப்பா முத்தி தப்பாமல் இவங்கிட்ட இருக்கேன்னு சொல்லி யோசிக்க, ஹீரோ டியான் கிட்ட, சரிப்பா நீ ரூம்க்கு போ, நானும் அம்மாவும் பேச வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து அவங்கள வேற ஒரு ரூம்க்கு தூக்கிட்டு வந்து, ஏண்டி இத்தனை வருஷமா இந்த முகத்தை என்கிட்ட காட்டாம என்னை கஷ்டப்படுத்தியிருக்க இல்லையான்னு சொல்லி கேட்க, ஹீரோயின், இங்கே பாருங்க, என்னையும் என் குழந்தையும் விட்டுருங்க, நாங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைக்குள்ளே வரமாட்டோன்னு சொல்ல, ஹீரோ, அப்போ மறுபடியும் நீ என்னை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுற அதானன்னு கேட்டு, அப்புறம் செல்லம், இதுக்கப்புறமா உன் அம்மாவை பார்க்குற பிளான் ஏதாவது இருந்தா அதை கேன்சல் பண்ணிடு, ஏன்னா இதுக்கப்புறமா நீ என்னை விட்டுட்டு போகும்போது உன் அம்மாவையும் ஒரே அடியாக மறந்துட்டு போயிருன்னு சொல்ல, ஹீரோயின், என்னடா பண்ண என் அம்மாவன்னு கேட்க, ஹீரோ, நடிக்காதடி, இப்படி நடிச்சு தானே என்னென்னவோ பண்ணி வச்சிருக்க, இப்போ நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நீ என்னை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி, சரி 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அதுபடி நான் உன்னை உன் அம்மாவை பார்க்க விடுறேன், அதே மாதிரி நீ டியான் முழுசா எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி எழுதி தரணும்னு சொல்ல, ஹீரோயின், சரி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, டியான் உங்கள் கூட வந்தா நீங்கள் அவனை நல்லா பார்த்துக்கணும்னு கேட்க, ஹீரோ, எது நான் நல்லா பார்த்துக்கணுமா, அப்புறம் உனக்கு என்னடி வேலை, நீ என் பர்சனல் செக்ரட்டரியா என் கூடவே இருக்கணும்னு சொல்லி, இங்கே பாரு, நான் சொன்னது டியான் மேலே முழு ரைட்ஸ் எனக்கு வேணும்னு தான், மற்றபடி நீ அவனுக்கு அம்மாவாக இருந்துக்கலான்னு சொல்லி, காலையில் அவனுக்கு சொந்தம், அப்படியே நைட் எனக்கு சொந்தமானவளாக இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினை சைன் பண்ண வச்சு, இன்னைக்கு நைட்டே நம்ம வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா நைட் ஆகுது. ஹீரோயின் கிட்ட, டியான் பக்கத்து ரூமில் தூங்குறான், அப்புறம் நீ இந்த ரூம்லேயே தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின், சரிங்க, அப்போ நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்ல, ஹீரோ, இங்கே பாரு, எனக்கு ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி இங்கே வான்னு கூப்பிட ஹீரோயினும் போகிறாங்க. ஹீரோ, இப்போ பாரு மாமனோட வித்தையன்னு பைத்தியம் மாதிரி பண்ண, ஹீரோயின், ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணுறேன்னு கேட்டுட்ருக்க. ஹீரோ, நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, நீ ஒரு தடவை என்கிட்ட வந்துட்டா அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து உன்னை யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி, நீ இதுக்கப்புறமா என்னை விட்டுட்டு போகவும் முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின், எல்லாமே சரிதான், ஒரு தடவை உன்கிட்ட வந்துட்டா அதுக்கப்புறமா உன்கிட்ட இருந்து தூரம் போகிறது ரொம்பவும் கஷ்டம்னு யோசிக்க, ஹீரோயினை தூக்கிட்டு வராரு. ஹீரோயின், நீங்கள் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ, நீ ஒன்றும் என்னோட பர்சனல் செக்ரட்டரி மட்டும் இல்லை, அதுக்கும் மேலேன்னு சொல்ல, ஹீரோயின், இப்போவும் என்னால் உன்னை எதிர்த்து ஜெயிக்கவே முடியலன்னு நினைக்க, ஹீரோயினை பார்த்து, இதுக்கப்புறமா நீ என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்டு, என் பேரையா இல்லை ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவியான்னு கேட்க, ஹீரோயின் ஹஸ்பண்ட்னு சொல்ல 2 பேரும் ஒன்றா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டில் ஹீரோ எழுந்திருச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பத்திரமா தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கட் பண்ணா ஜின்னும் அவளோட அசிஸ்டண்ட்டும் ஹீரோ இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு கொள்ளைக்காரங்க மாதிரி வந்து ஹீரோயினை கத்தியால் குத்திட்டு கிளம்புறாங்க. அதை ஹீரோ வீட்டில் வேலை செய்கிறவங்க ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோ உடனடியாக அங்கேருந்து வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. அங்கே கண்முழிச்ச ஹீரோயின் பாதி மயக்கத்தில் ஹீரோவை பார்த்து, ஜியான் நீங்களான்னு கேட்க, ஹீரோ, என்னடி சொன்ன, ஜியானா, அவன் எப்படி உனக்கு தெரியும், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு கோவமா கேட்க, ஹீரோயின், அடே நாசமா போனவனே, என்னை கொஞ்சமாவது தனியாக விடுறான்னு சொல்ல, ஹீரோ வெளியே வந்து அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு ஜின் வந்து, என்னடா மாப்பு, உன் ஆளை தேடி கூட்டிகிட்டு வந்துட்ட போலன்னு கேட்க, ஹீரோ, ஆமாண்டி ஜின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் என் பையன் பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட டியானை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் கூட்டிகிட்டு வராங்க. ஜின், வாப்பா வா அக்கா கிட்ட வான்னு சொல்ல, அந்த பையனும், நீ யாரா சாலான்னு கேட்க, ஜின், என்னப்பா இது, உன் பையன் பக்கா லோக்கல் மாதிரி பேசுதுன்னு சொல்லிட்டு கிளம்ப, நெக்ஸ்ட் டே ஜின் டியான் கிட்ட வந்து பேச வைக்க, டியானும், சொல்லுங்க ஆன்ட்டின்னு சொல்ல, ஜின், டே ஆன்ட்டி இல்லை அக்கான்னு சொல்கிறாங்க. அவனும், இல்லை நீங்கள் ஆன்ட்டி தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே விழுந்து புராண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் டியானுக்கு அடியாகிற அங்கே இப்போ ஹீரோயின் வர, ஜின், ஏப்பா என்னடா பையன் இவன் பேய் மாதிரி ஆடுறான்னு சொல்லிட்டு கிளம்ப, ஹீரோயின் டியானை கூட்டிகிட்டு போய் அவன் கையில் இருக்கிற காயத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அழுக வந்துடுது. கடைசியில் டியான் தான் ஹீரோயினை சமாதானப்படுத்த ஹீரோயின் டியானை தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க.
அங்கே ஹீரோ எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் ஜின்தான் டியானுக்கு அம்மாவாக போகிறா. அதனால நீ அவங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகிற மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்ப, கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோக்கு டியானோட சின்ன வயசு ஃபோட்டோஸை கொண்டு வந்து காட்டுறாங்க. 2 பேருமே சந்தோஷமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ, என் பையன் பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் பார்க்க மட்டும் இல்லை அவன் புத்தி கூட உங்களை மாதிரி தான்னு சொல்லி, ஆமாங்க அவன் வாயை திறந்தா இது வரைக்கும் உண்மையை பேசினதே இல்லை, அப்படியே பொய்யா அடிச்சு விடுவான் உங்களை மாதிரியேன்னு சொல்ல, ஹீரோ போதும் போதும் நீ உன் வாயை முடிக்கன்னு சொல்ல, கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜின் டியானை பார்த்துக்க புதுசாக ஒரு நானியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், நான் டியானை பார்த்துக்க தானே, அதுக்கப்புறமா வேற ஒருத்தங்க எதுக்குன்னு கேட்க, ஜின் ஏன்னா நீ இனிமேல் எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறேனே தெரில, எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு நாள் இங்கே இருக்க முடியாது, அப்புறம் எப்படி டியானை நீ பார்த்துப்பேன்னு கேட்க, ஹீரோயின் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா என் பையனை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்ல, ஜின் எது டியானும் பையனா, அவன் உனக்கு சொந்தம்னு உன் கனவுல கூட நினச்சி பார்க்காத, ஏன்னா கான்ட்ராக்ட் படி டியான் ஹீரோக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்ல, இப்போதான் ஜின் அண்ட் ஹீரோவோட பிளானே ஹீரோயினுக்கு புரியுது. அப்படியே இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு போகிறத பார்த்த ஹீரோயின் பின்னாடியே வர, ஹீரோயின் டியான் ஆல்ரெடி தூங்கிட்டான், ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து அவன் கூட விளையாடுங்கன்னு சொல்ல, ஹீரோ அவன் கூட தான் யார் விளையாண்டாலுமே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்க, ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் வேறவங்க கிடையாது, அவனோட அப்பா, ஸோ உங்களுக்கு அவன் மேலே முழு உரிமையும் இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினை பிடிச்சிட்டு டியான் மேலே மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கு என்ன, உன் மேலேயும் தான் எனக்கு முழு உரிமையும் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவை தள்ளி விட்டுற ஹீரோக்கே ஒரு மாதிரியாகி, சரிம்மா நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தந்தேனே என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயின் நாளைக்கு எல்லாமே முடிஞ்சிடும், நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்கள் இப்போ போய் தூங்குங்கன்னு சொல்ல, ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் பக்கத்திலேயே வர, ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை தட்டி விட, ஹீரோ ஏன்னா உன் பக்கம் வந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்க, ஹீரோயின் டியான் தூங்கிட்டு இருக்கான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல, ஹீரோ ஏண்டி குழந்தை பெட்ரூமில் தானடி தூங்கிட்டு இருக்கான், பாத்ரூமில் என்னடி குழந்தைன்னு கேட்டுட்டு போக, கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோ ரூமுக்கு வராங்க. ஹீரோ என்னடி நீயே வந்திருக்கேன்னு கேட்க, ஹீரோயின் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு டியானுக்கு இன்ஜெக்ஷன் போட போகணும், நீங்கள் என் கூட வரீங்களான்னு கேட்க, ஹீரோ ஏம்மா ஹெல்ப்பே இப்படி தான் கேட்பியான்னு கேட்க, ஹீரோயின் அதுக்குன்னு உன் காலில் விழுந்தா கேட்க முடியும், வந்தா வா வரலனா போடான்னு சொல்லிட்டு போகிற. இப்போ ஹீரோவே ஹீரோயின் ரூமுக்கு போகிறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி லேட் நைட் ஆகிருச்சு, கிளைண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டாங்க, நான் நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ப்ராஜெக்டை முடிச்சு தந்துடுறேன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் ரொம்ப லேட்மான்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அதுக்கு நடுராத்திரியில் போய் அவனுங்களை தொல்லை பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோவை பார்த்து ஏன் உங்களுக்கு இந்த குளிரில் இப்படி வேர்க்குதுன்னு கேட்குறாங்க. ஹீரோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி ஹீரோயினையே நினச்சிக்கிட்டு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன வந்து கேள்வி கேட்குறான்னு நினச்சிட்டு என் பின்னாடியே வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரூமில் ஹீரோயின் கிட்ட, நீ இப்போ ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் இங்கேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக, ஹீரோயின் நைட்டெல்லாம் கண்முழிச்சு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண நம்ம ஹீரோயின்காக அங்கேயே உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த ப்ராஜெக்டை ஹீரோ கிட்ட காட்ட போக, ஹீரோ வந்து ப்ராஜெக்டை பார்க்குற மாதிரியே தெரியல, ஹீரோயினை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ ஹீரோயின் கிட்ட வா வந்து என் கால் மேலே உட்காருன்னு சொல்ல, ஹீரோயின் நீங்கள் எந்த அர்த்தத்தில் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலங்க. ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்து நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுற. ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை இக்னோர் பண்ண, ஹீரோ நான் தான் உங்ககிட்ட என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொன்னேன்னு கேட்க, ஹீரோயின் ஆனால் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலையே, நான் உங்களோட செக்ரட்டரி அவ்வளோதாங்க. ஹீரோ அதான் பர்சனல் செக்ரட்டரி, ஒரு பர்சனல் செக்ரட்டரியோட வேலை என்னன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின கடனை நீ இன்னும் கொடுக்கவே இல்லை, அதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து நானே எடுத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயின் கோவத்தில் தள்ளி போடான்னு சொல்லி, உனக்கு என்னதான் வேணும், நான் உனக்கு பணம் தானே தரணும், அதுக்கு ஏன் என்னை இவ்வளவு கேவலமாக நடத்துறீங்கன்னு சொல்லி அழுக, ஹீரோயினை பார்த்து அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஹீரோயின் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பையே இப்போவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடியுது.